அனைத்து மாணவர்களுக்கும் அன்பின் பணிவு. மற்றொரு பாட வேளையில் சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பும் நடைபெறும். இன்றைய வகுப்பில் கூடுதலாக எழுதி கொள்ள வேண்டியதாக இருக்கும். தயாராகிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. வேகமாக எழுதி கொள்ள வேண்டும். நிறைய விடயங்கள் பார்க்க வேண்டி இருப்பதனால் எது நல்ல சினிமா என்ற பாடப்பகுதியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, அடுத்த விடயம் ஒன்றை நீங்கள் குறித்து வைக்க முடியும். எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த விடயம் சினிமாவில் அடுத்த வினாவாக இருக்கும். இது சினிமாவில் காட்சி படிமத்தின் முக்கியத்துவம் இழந்த நிலை. சினிமாவில் காட்சி படிமத்தின் முக்கியத்துவம் இழந்த நிலை கட்டுரையில் எவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது? சினிமாவில் காட்சி படிமத்தின் முக்கியத்துவம் இழந்த நிலை கட்டுரையில் எவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது? இதற்கான குறிப்புகளை எழுதி கொள்ள முடியும் மாணவர்களே. எழுதி கொள்ளுங்கள். காட்சி படிமங்களில் முதலாவது விடயம், காட்சி படிமங்களில் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தைகளின் மூலம் கூற முயன்றால், காட்சி படிமங்களில் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தைகளின் மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிவதாக ஹிட்சாக் வடகீனா போடுங்கள். இட்டென்னா இச்சென்னா சாவனக்கென்னா ஹிட்சாக் குறிப்பிடுகின்றார். அந்த குறிப்பினை மீண்டும் சொல்லுகிறேன் மாணவர்களே. காட்சி படிமங்களில் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தைகளின் மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிவதாக ஹிட்சாக் குறிப்பிடுகின்றார். அடுத்த பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ணி கொள்ளுங்கள் மாணவர்களே. காட்சி படிமங்களின் மூலம் பொறாமை, எரிச்சல், அதிருப்தி, பொறுமையின்மை என்பனவற்றினை ஹிட்சாக் காட்டியுள்ளார். அடுத்தது நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். பேசும் படம் பிறந்த நாளிலிருந்து
பிறந்த நாளிலிருந்து பேசும் பேச்சால் கதை சொல்வது வழக்கமாகிவிட்டது. பேசும் படம் பிறந்த நாளிலிருந்து பேசும் பேச்சால் கதை சொல்வது வழக்கமாகிவிட்டது. இதன் காரணமாக காட்சி படிமம் முக்கியம் இழந்துவிட்டது. இதன் காரணமாக காட்சி படிமம் முக்கியம் இழந்துவிட்டது. அடுத்தது மாணவர்களே, புராண கதைகள் படமாக்கப்பட்டன. புராண கதைகள் படமாக்கப்பட்டன. இது அனைவருக்கும் தெரிந்ததாகையால் காட்சி படிமங்கள் மூலம் கதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. கதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அடுத்தது மாணவர்களே, பேசும் படம் வந்தவுடன் பேச்சுக்கும் பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் பேசும் படம் வந்தவுடன் பேச்சுக்கும் பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் காட்சி படிமங்கள் வளராத நிலை. இப்போது பாருங்கள், இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த விடயம் சினிமாவில் காட்சி படிமத்தின் முக்கியத்துவம் இழந்த நிலை கட்டுரையில் எவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் மேலோட்டமாக அந்த விடயங்களை பாருங்கள். காட்சி படிமங்களில் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தைகளின் மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிவதாக ஹிட்சாக் குறிப்பிடுகின்றார். அடுத்தது, காட்சி படிமங்களின் மூலம் பொறாமை, எரிச்சல், அதிருப்தி, பொறுமையின்மை என்பனவற்றினை ஹிட்சாக் காட்டியுள்ளார். அடுத்தது, பேசும் படம் பிறந்த நாளிலிருந்து பேசும் பேச்சால் கதை சொல்லுவது வழக்கமாகிவிட்டது. இதன் காரணமாக காட்சி படிமம் முக்கியம் இழந்துவிட்டது. அடுத்த விடயம், புராண கதைகள் படமாக்கப்பட்டன. இது அனைவருக்கும் தெரிந்ததாகையால் காட்சி படிமங்கள் மூலம் கதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அடுத்தது, பேசும் படம் வந்தவுடன் பேச்சுக்கும் பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் காட்சி படிமங்கள் வளராத நிலை என்பன எழுதி நாங்கள் காட்டக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். அடுத்த விடயத்துக்கு வருகிறோம். அடுத்த விடயம் எழுதிக் கொள்ளுங்கள். நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எடுத்து காட்டுக. நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை எடுத்து காட்டுக. முதலாவது ஒற்றுமை என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதன் கீழே குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். ஒற்றுமை, மையக்கரு கொண்டிருத்தல்.
அடுத்தது சபைக்கு முன் அல்லது கேமராவுக்கு முன் நடித்தல். சபைக்கு முன் அல்லது கேமராவுக்கு முன் நடித்தல். அடுத்தது புராண கதைகளை கருவாக கொண்டமை. புராண கதைகளை கருவாக கொண்டமை. அடுத்தது ஏற்ற இரக்கமின்றி பேசுதல். ஏற்ற இரக்கமின்றி பேசுதல். பெரிய ரகரம் தான் வரும். என ஏற்ற இரக்கமின்றி பேசுதல். ஏற்றம் இரக்கம். அடுத்தது இயக்குனர்கள் நடிகர்கள் வசனகர்த்தாக்கள் பாடலாசிரியர்கள் யாவரும் நாடகத் துறையிலிருந்தே வந்தமையால் உண்டான ஒற்றுமை. இயக்குனர்கள் நடிகர்கள் வசனகர்த்தாக்கள் பாடலாசிரியர்கள் யாவரும் நாடகத் துறையிலிருந்தே வந்தமையால் உண்டான ஒற்றுமை. அடுத்தது மேடைக்குள் நுழைவதைப் போல வசனத்தை பேசிவிட்டு பக்கவாட்டில் மறைதல். மேடைக்குள் நுழைவதைப் போல வசனத்தை பேசிவிட்டு பக்கவாட்டில் மறைதல். அடுத்தது இறுதியாக ஒற்றுமையில் இசைக்கு முக்கியத்துவம். இப்போது பாருங்கள், நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் இடையிலான அந்த ஒற்றுமை வேற்றுமை. அதுல முதலாவது ஒற்றுமை. அடுத்தது வேற்றுமைகள் என்று குறித்துக் கொள்ளுங்கள். வேற்றுமைகள் அதுல முதலாவது நாடகம் நிகழ்த்தி காட்டப்படுவது, சினிமா காட்சி படிமங்களால் ஆனது. நாடகம் நிகழ்த்தி காட்டப்படுவது, சினிமா காட்சி படிமங்களால் ஆனது. அடுத்த விடயம் மாணவர்களே, நாடகம் போல் அல்லாமல் சினிமா தொழில்நுட்ப நுணுக்க வளர்ச்சியின் படைப்பு. நாடகம் போல் அல்லாமல் சினிமா தொழில்நுட்ப நுணுக்க வளர்ச்சியின் படைப்பு. அடுத்தது தொழில்நுட்ப வளர்ச்சி எனும் போது கேமரா, லென்ஸ், ஒளிவிளக்குகள். தொழில்நுட்ப வளர்ச்சி எனும் போது கேமரா, லென்ஸ், ஒளிவிளக்குகள், ஒலிப்பதிவு நாடா, ஒளி எறிதல், கும்பலகரலினா போடுங்கள், வெளிச்சம், ஒளி எறிதல் போன்றன சினிமாவில் பயன்படுத்தப்படுகின்றன.
போன்றன சினிமாவில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த விடயம், நாடகம் போல் அல்லாது, நாடகம் போல் அல்லாது சினிமா குறியீட்டு முறை மூலம், பிராக்கெட் உங்களுக்கு சிம்பால் என்று போடுங்க, SIMBOL, சிம்பால். நாடகம் போல் அல்லாது சினிமா குறியீட்டு முறை மூலம் கதை நகர்த்தப்படுகின்றது, கதை நகர்த்தப்படுகின்றது. இதுவரையில் பார்த்த விடயங்கள் சினிமாவிற்கும் நாடகத்திற்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகள். அடுத்த வினா எழுதிக் கொள்ள முடியுங்களால். அடுத்த விடயம், பேசும் படம் வந்தவுடன் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை? பேசும் படம் வந்தவுடன் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை? முதலாவது மாற்றம், பேசும் பேச்சால் கதை சொல்லும் வழக்கம். பேசும் பேச்சால் கதை சொல்லும் வழக்கம். அடுத்தது, பேச்சுக்கும் பாட்டுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது. பேச்சுக்கும் பாட்டுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது. அடுத்தது, காட்சி படிமம் வளர முடியாமல் போனது. காட்சி படிமம் வளர முடியாமல் போனது. அடுத்தது, சினிமா வறண்டு நலிந்து படுத்துவிட்டது. சினிமா வறண்டு நலிந்து படுத்துவிட்டது. இவையாவும் பேசும் படம் வந்தவுடன் ஏற்பட்ட மாற்றங்களாக இந்த கட்டுரையில் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. சிறப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், குறியீடுகள் மூலம், அடுத்த வினாவை எழுதிக் கொள்ளுங்கள். குறியீடுகள் மூலம் மைய கருத்தை வலியுறுத்தலாம் என்பதற்கு, குறியீடுகள் மூலம் மைய கருத்தை வலியுறுத்தலாம் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் தரும் உதாரணங்கள் எவை? குறியீடுகள் மூலம் மைய கருத்தை வலியுறுத்தலாம் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் தரும் உதாரணங்கள் எவை? எழுதிக் கொள்ளுங்கள். உதாரணம், மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படம். மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படம். அதுக்கு சின்னொரு டேஷ் பண்ணி போட்டு எழுதி காட்டுங்க. மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படம் டேஷ். சூல் கொண்ட மேகம், பாம்புலகர் இல்லைன்னா போடுங்கள். சூல் கொண்ட மேகம் அன்பிற்கு ஏங்கும், அன்பிற்கு ஏங்கும் ஒரு பெண்ணின் குறியீடாக காட்டப்படுகிறது.
மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படம் சின்ன டேஷ் பண்ணிட்டு, சூழ் கொண்ட மேகம் அன்பிற்கு ஏங்கும் ஒரு பெண்ணின் குறியீடாக காட்டப்படுகிறது. இப்ப பாருங்கள் மாணவர்களே, மகேந்திரன் என்ற டைரக்டர் படத்தை பத்தி சொல்லி இருக்கிறார்கள். மகேந்திரன் என்ற டைரக்டரை எங்களுக்கு தெரியும், ஆனா இவர் தானே அவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எங்களுக்கு இப்ப தெரியும் தான், இந்த திரைப்படம் விஜய் திரைப்படம் அந்த திரைப்படத்தில வருகின்ற பிரதான வில்லன் கதாபாத்திரம், அந்த வயது முதிர்ந்த மனிதன் மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரம் வருகிறார். அவர்தான் டைரக்டர் மகேந்திரன். அண்மையில தான் காலமாகியவர். அவர் நிறைய இடைக்கால பழைய படங்களை தயார் பண்ணி எடுத்து காட்டியிருக்கிறார். சலங்கை ஒலி போன்ற படங்களை எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்த பாயிண்ட்ஸில் எழுதுங்க மாணவர்களே. பெர்க்மேனின் wild strawberries பெர்க்மேனின் wild strawberries படம் சின்னொரு டேஷ் பண்ணுங்கள். படம் அண்டு போட்டுட்டு சின்னொரு டேஷ் போடுங்க. படம் டேஷ் அன்பு சிறிதளவும் இல்லாத தம்பதிகள். அன்பு சிறிதளவும் இல்லாத தம்பதிகள் செல்லும் கார் மகளூர்தியா செல்லும் கார் வழியில் பழுதடைந்து விடுகிறது. வழியில் பழுதடைந்து விடுகிறது. இருவரும் அதை தள்ள முயற்சிக்கிறார்கள். இருவரும் அதை தள்ள முயற்சிக்கிறார்கள். இருவரும் அதை தள்ள முயற்சிக்கிறார்கள். இங்கு கார் அவர்களது மன வாழ்க்கையின் குறியீடாக அமைகிறது. இங்கு கார் அவர்களது மன வாழ்க்கையின் குறியீடாக அமைகிறது. எங்களுக்கு அது பார்க்கக்குள்ளே கேள்விப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் விளங்கும் இல்லையா? அந்த குடும்ப வண்டி நகர்த்தி செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவி இருவரும் இணைந்து அதனை இழுக்க வேண்டும் என்பது இங்கே குறியீடாக அமைந்திருப்பதனை நாங்கள் காணலாம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்த வினாவை குறித்துக் கொள்ளுங்கள். சினிமாவை அறிவுபூர்வமாக அணுகுவதற்கு நாம் செய்ய வேண்டியவை யாவை? சினிமாவை அறிவுபூர்வமாக அணுகுவதற்கு நாம் செய்ய வேண்டியவை யாவை? அதுல முதலாவது விடயம் எழுதிக் கொள்ளுங்கள். நாடகத்தன்மையின் தாக்கத்தை சினிமாவிலிருந்து நீக்குதல். நாடகத்தன்மையின் தாக்கத்தை சினிமாவிலிருந்து நீக்குதல். நாடகத்தன்மையின் தாக்கத்தை சினிமாவில் இருந்து நீக்குதல். அடுத்தது, சினிமா முழுக்கவே
சினிமா முழுக்கவே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் படைப்பு என்பதை உணர்தல். சினிமா முழுக்கவே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் படைப்பு என்பதை உணர்தல். அடுத்த விடயம், இசை, நடனம் போன்றவற்றை போன்று இசை, நடனம் போன்றவற்றை போன்று சினிமாவுக்கும் உழைப்பும் பயிற்சியும் அவசியம் என்பதை உணர்தல். சினிமாவுக்கும் உழைப்பும் பயிற்சியும் அவசியம் என்பதை உணர்தல். அடுத்த விடயம், சினிமா மொழியை பரிச்சயப்படுத்தல். சினிமா மொழியை பரிச்சயப்படுத்தல். அதுக்கிடையில அரைப்புள்ளி ஒன்று இடுங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப், கீழுக்கு ஒரு கொமா வரும் இல்லையா? தொடர்ந்து எழுத வேண்டும். சினிமா மொழியை பரிச்சயப்படுத்தல், அரைப்புள்ளி இட்டு தொடர்ந்து எழுதுங்கள். மொழிபெயர்க்க முடியாத இம்மொழியை வேற்று நாடுகளில் இருந்து வரும் சினிமாவின் ஊடாக புரிந்து கொள்ளுதல். வேற்று நாடுகளில் இருந்து வரும் சினிமாவின் ஊடாக புரிந்து கொள்ளுதல். அரைப்புள்ளி இடுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள். இதனூடாக விழிப்புணர்வு பெறல். ஃபுல் ஸ்டாப் பண்ணுங்கள். இதனூடாக விழிப்புணர்வு பெறல். அடுத்த பாயிண்ட்ஸ்ல, சினிமா பற்றிய அனுபவம் ஆழமானதாக அமைதல். சினிமா பற்றிய அனுபவம் ஆழமானதாக அமைதல். இப்போது பார்த்த விடயம், சினிமாவை அறிவுபூர்வமாக அணுகுவதற்கு நாம் செய்ய வேண்டியவை யாவை என்ற விடயமாக இருக்கும். இப்போது சொல்லப்படுகின்ற விடயங்கள்லாம் மாணவர்களுக்கு சிறப்பாக விளங்குகின்றனவா என்பதனை பரிசீலனை செய்ய போகிறேன். அவதானம் அறியுங்க மாணவர்களே. அம்ரா விளங்குதா? அம்ரா என்ற மாணவி, அம்ரா தெளிவாக இருக்கின்றதா? நோட் சொல்றதெல்லாம் ஆத்திகா, ஃபர்வீன், ஆத்திகா, ஃபர்வீன் பேசுற விளங்குதா? நான் நினைக்கிறேன் நாங்க சென்ட்ரல்ல மைக் எல்லாரையும் மியூட் பண்ணப்பட்டிருக்கு போல தானே. ஸ்மார்ட் அகாடமி சென்ட்ரல்ல மியூட் பண்ணிருக்கிறாங்க போல விளங்குது.
பரவாயில்லை, உங்களுக்கு விஷயம் விளங்கி கொண்டால் போதுமானது. அடுத்த வினாவை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த வினா, நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டியவைகளை எடுத்து காட்டுக. நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டியவைகளை எடுத்து காட்டுக. நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டியவைகளை எடுத்து காட்டுக. அதுல முதலாவது விடயம் எடுத்து காட்டுங்கள். முதலாவது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சினிமா மொழி அழுத்தமாக பயன்படுத்தப்பட்டிருத்தல். சினிமா மொழி அழுத்தமாக பயன்பட்டிருத்தல். சினிமா மொழி அழுத்தமாக பயன்பட்டிருத்தல். பிராக்கெட் உள்ளுக்கு எழுதிக் கொள்ளுங்கள். காட்சி படிமம் ஒலி, சவுண்டுக்கு வார பாம்புல கரம் போடுங்கள். ஒலி படத்தொகுப்பு அடைப்பு குறிக்குள் காட்சி படிமம் ஒலி படத்தொகுப்பு. முதலாவது விடயம் சினிமா மொழி அழுத்தமாக பயன்பட்டிருத்தல். நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது உள்ளடங்க வேண்டிய விடயம், இரண்டாவது பொருத்தமாக இழையோடும் மையக்கருவை கொண்டிருத்தல். பொருத்தமாக இழையோடும் மையக்கருவை கொண்டிருத்தல். அடுத்த விடயம் காட்சி படிமங்களை பொருத்தமாக இணைத்தல். காட்சி படிமங்களை பொருத்தமாக இணைத்தல். அடுத்த விடயம் மையக்கருவை சாராத எதனையும் இணைக்காதிருத்தல். மையக்கருவை சாராத எதனையும் இணைக்காதிருத்தல். மையக்கருவை சாராத எதனையும் இணைக்காதிருத்தல். அடுத்தது குறியீடுகள் போன்ற முறைகளால் வளப்படுத்துதல். குறியீடுகள் போன்ற முறைகளால் வளப்படுத்துதல். இப்போது பார்த்த விடயங்கள் நல்லதொரு சினிமாவில் உள்ளடங்க வேண்டியவைகள். அடுத்த விடயம், அடுத்த வினாவை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சினிமா சீரழிவது பற்றிய ஹிட்ச்காக்கின் கருத்து யாது? சினிமா சீரழிவது பற்றிய ஹிட்ச்காக்கின் கருத்து யாது? ஹிட்ச்காக்கின் கருத்து யாது? அதுக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் வரும். அடிப்படையான கருத்தை மட்டும் நாங்கள் குறித்து காட்ட வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கு. காட்சி படிமங்கள் மூலம் சொல்லக்கூடிய ஒன்றை, காட்சி படிமங்கள் மூலம் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தை மூலம் கூற முயன்றால்
அங்கே சினிமா சீரழிகிறது. காட்சி படிமங்கள் மூலம் சொல்லக்கூடிய ஒன்றை வார்த்தை மூலம் கூற முயன்றால் அங்கே சினிமா சீரழிகிறது. இப்போது பாருங்கள், சினிமா சீரழிவது பற்றிய ஹிட்சாக்கின் கருத்தாக இந்த விடயம் காட்டப்படுதல் வேண்டும். அடுத்த வினாவை குறியுங்கள். இக்கட்டுரை ஆசிரியர் கூறவரும் பிரதான கருத்து யாது? இக்கட்டுரை ஆசிரியர் கூறவரும் பிரதான கருத்து யாது? இதற்கும் ஒரே குறிப்பாக நாங்கள் விடயத்தை முன்மொழிதல் வேண்டும். ஒரே ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும், எழுதிக் கொள்ளுங்கள். சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் வளர்ச்சி அடையாமல் உள்ளது. சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் வளர்ச்சி அடையாமல் உள்ளது. சினிமா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் வளர்ச்சி அடையாமல் உள்ளது. சினிமா மொழி மீதான பரிச்சயம் ஏற்பட்டால் சினிமா மொழி மீதான பரிச்சயம் ஏற்பட்டால் சினிமா வளர்ச்சி காணும் என்பதாகும். சினிமா மொழி மீதான பரிச்சயம் ஏற்பட்டால் சினிமா வளர்ச்சி காணும் என்பதாகும். வளர்ச்சி காணும் என்பதாகும். அடுத்த வினாவை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இக்கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை பற்றி கருத்துரைக்குக. இக்கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை பற்றி கருத்துரைக்குக. கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை பற்றி கருத்துரைக்குக. இதற்கான விடயங்களை எழுதிக் கொள்ளுங்கள். எளிமையான மொழிநடை. எளிமையான மொழிநடை. அடுத்தது சிறு சிறு வாக்கியங்கள். சிறு சிறு வாக்கியங்கள். அடுத்தது அறிவியல் நடை. அறிவியல் நடை. அடுத்த விடயம் நாடகம், சினிமா என்பதற்கான நாடகம், சினிமா என்பதற்கான தனியான விளக்கம் கூறும் தன்மை. தனியான விளக்கம் கூறும் தன்மை.
அடுத்த விடயம் வினா தொடுத்து விடை கூறல். வினா தொடுத்து விடை கூறல். இந்த அமைப்பிலேயும் அவர் இந்த பந்தியை நகர்த்தி சென்றிருக்கின்றார். அடுத்த விடயம் அறிவியல் சொற்கள். அறிவியல் சொற்கள், கலை சொற்கள், கலை சொற்கள், ஆங்கில சொற்களின் பிரயோகம். ஆங்கில சொற்களின் பிரயோகம். அடுத்த விடயம் ஒவ்வொன்றும் புரியும் வகையில் விளக்கம் கொடுத்தல். ஒவ்வொன்றும் புரியும் வகையில் விளக்கம் கொடுத்தல். அடுத்தது பொருத்தமான ஆதாரம் காட்டல். பொருத்தமான ஆதாரம் காட்டல். அடுத்தது காரண காரிய தொடர்புடன் விளக்கம் கூறல். காரண காரிய தொடர்புடன் விளக்கம் கூறல். அடுத்தது வாசகரை முன்னிலையில் விழித்துச் செல்லும் பாங்கு. வாசகரை முன்னிலையில் விழித்துச் செல்லும் பாங்கு. அடுத்த விடயம் சோர்ந்து போகாமல். சோர்ந்து போகாமல் கட்டுரையினை வளர்த்துச் செல்லும் தன்மை. சோர்ந்து போகாமல் கட்டுரையினை வளர்த்துச் செல்லும் தன்மை. அடுத்த விடயம் சினிமா தொடர்பான முழுமையான தன்மையினை. சினிமா தொடர்பான முழுமையான தன்மையினை சிறு சிறு உதாரணங்கள் மூலம் தெளிவுபடுத்தும் வகை. சினிமா தொடர்பான முழுமையான தன்மையினை சிறு சிறு உதாரணங்கள் மூலம் தெளிவுபடுத்தும் வகை. தெளிவுபடுத்தும் வகை. அடுத்த வினாவாக அமைகின்றது கட்டுரையில் இடம்பெறும் அறிஞ்சொற்களுக்கான விளக்கம். ஒரு ஹெடிங் மாதிரி போட்டு நாங்கள் குறித்து வைத்தாலும் சிறப்பாக இருக்கும். கட்டுரையில் இடம்பெறும் அறிஞ்சொற்களுக்கான விளக்கம். இது அதிகமாக கேட்டு வருகின்ற விடயங்களாக இருக்கும். முதலாவது சொல் புராணம். புராணம். பூனா சின்ன ராவண்ணா 3 சுழி நானா உம்மன்னா புராணம். சின்ன ஒரு கோடு விட்டு விளக்கம் போடுங்க. பழைமையான ஐதீக கதைகள். புராணம் என்று சொன்ன விளக்கம். பழைமையான ஐதீக கதைகள். ஐதீக கதைகள். அடுத்தது படிமம். படிமம். அதுக்குரிய விளக்கம் எழுதிக் கொள்ளுங்கள்.
யாதாயினும் ஒன்றை பிரதிபலிப்பதும் யாதாயினும் ஒன்றை பிரதிபலிப்பதும் அதனை போன்று காட்சி தருதலும் யாதாயினும் ஒன்றை பிரதிபலிப்பதும் அதனை போன்று காட்சி தருதலும். பிராக்கெட் உள்ள போடுங்க. திரை சட்ட காட்சி துண்டு பதிவு. திரை சட்ட இக்கனோண்டு வரும். திரை சட்ட காட்சி துண்டு பதிவு. துண்டு பதிவு படிமத்திற்கான விளக்கம். அடுத்த அருஞ்சொல் இளையோடுதல். மௌலகரல் ஐயனா. இளையோடுதல் அதுக்குரிய விளக்கம் பிரிவின்றி கலத்தல். பிரிவின்றி கலத்தல் பிரிவில்லாமல் கலந்திருப்பது. அடுத்த விடயம் பரிச்சயம். பரிச்சயம் பரிச்சயம் என்பது பழக்கம். பழக்கம் பழக்கம். ஹர்த்தாக்கள் அடுத்த சொல். அறிஞ்சொல் ஹர்த்தாக்கள் படைப்பாளிகள் என்று வரும். அதுக்குரிய விளக்கம் படைப்பாளிகள். அடுத்த சிறியதொரு ஹேடிங் போடுங்கள். ஆங்கில கலை சொற்கள். ஆங்கில கலை சொற்கள். தியேட்டர். தியேட்டர் முதலாவது சொல். THEATRE. THEATRE அதுக்குரிய தமிழ் விளக்கம் திரையரங்கு. திரையரங்கு. அடுத்த ஆங்கில கலை சொல் டைரக்டர். DIRECTOR டைரக்டர். இயக்குனர். அதுக்குரிய விளக்கம் இயக்குனர். டிசால்வ் அடுத்த சொல். டிசால்வ். DISSOLVE. DISSOLVE மயங்கித் தெளிதல். மயங்கித் தெளிதல். அடுத்த ஆங்கில கலை சொல் எடிட்டிங். EDITING எடிட்டிங். EDITING அதுக்குரிய விளக்கமாக படத்தொகுப்பு. இது சில நேரங்களில் மாணவர்களே MCQ டைப்பில் முதல் 40 கேள்விகளுக்குள்ளேயும் வரலாம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் 40 கேள்விகளுக்குள்ளேயும் அமைந்து வரலாம். அடுத்து இலக்கிய பகுதி 3ஆம் வினாத்தாள் என்ற அடிப்படையிலும் நிறைய வினவப்படலாம். அடுத்த ஆங்கில கலை சொல் ப்ரொஜெக்ஷன். எடிட்டிங் என்பது படத்தொகுப்பு. எடிட்டிங் படத்தொகுப்பு. அடுத்தது ப்ரொஜெக்ஷன். PROJECTION. PROJECTION ஒளியறிதல். கொம்புலகர லீனா போட்டுக்கொள்ளுங்கள். ஒளியறிதல். அடுத்த ஆங்கில கலை சொல் சிம்பால். சிம்பால். SIMBOL. SYMBOL குறியீடு. அதற்கான விளக்கம் குறியீடு. அடுத்தது கம்பெனி. கம்பெனி. COMPANY. COMPANY நிறுவனம்.
இறுதியாக கேமரா, CAMERA, CAMERA, ஒளிப்பதிவு கருவி. கொம்புளகர லீனா போட்டுக்கொள்ளுங்கள். ஒளிப்பதிவு கருவி. நல்லது மாணவர்களே, இன்றைய வகுப்பு அதே போல நேற்றைய வகுப்பு, கடந்த கால வகுப்புகள் எல்லாம் மிக மிக பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மீண்டும் மற்றொரு வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். அன்பின் பணிவு. நன்றி.